கார்த்திகேயனுடைய குடும்பம் இங்கே திரும்ப வந்துட்டு இங்கே பாண்டியன் குடும்பத்துக்கு வர பாண்டியன் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அவங்கள அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. திரும்ப எதுக்காக என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல. நின்றுட்டு இருக்கும்போது சரவணன் கேட்குறாங்க, அதான் உங்கள் பையனுக்கு எங்கள் வீட்டு தங்கச்சியை வேண்டான்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் இதுக்காக திரும்ப எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டுருக்கீங்கன்னு சொல்ல, தப்பு நடந்து போச்சுப்பா, எங்களை மன்னிச்சிருப்பான்னு அங்கே கார்த்திகேயனுடைய அப்பாவும் அவங்க மாமாவை கையெடுத்து கும்பிட்டு நிற்க, அப்பா நான் பேசிக்கிறேன்னு இங்கே கார்த்திகேயன் சொல்கிறாங்க. ஆமாம் சார், சாரி, ஏதோ தெரியாமல் அப்பா கோபத்தில் அப்படி நடந்துக்கிட்டாங்க, அம்மாவும் ஏதோ தெரியாமல் அப்படி பேசிட்டாங்க, எல்லாரும் எங்களை மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது பாண்டியனும் வீட்டில் இருக்க மற்றவங்களும் கார்த்திகேயன் சொல்கிறத கேட்டு என்ன நடக்குதுன்னே புரியாமல் நின்றுட்டுருக்க. இல்லை, எல்லாமே நாங்கள் கேள்விப்பட்டோம், இப்படி ஒரு விஷயம் அரசிக்கு நடந்திருக்கக்கூடாதான், அரசி தைரியமான பொண்ணு, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கிடைக்க உண்மையிலே நானும் என் குடும்பமும் ரொம்ப பெரிய நல்லது பண்ணியிருந்திருக்கணும். இங்கே பாருங்கள் சார், நடந்ததெல்லாம் மறந்துடுங்க சார், அரசி எனக்கே நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கார்த்திகேயன் கேட்கும்போது பாண்டியனும் கோமதி யோசனை பண்ணியபடி நிற்க, புரியுது, இந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த குடும்பம் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்க, திரும்பவும் வந்து நான் பொண்ணை கேட்டு நிற்கிறாங்க, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு திரும்ப பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்த்திகேயனை சொல்கிறாங்க. கார்த்திகேயனுடைய அம்மாவும் ஏதோ அவசரப்பட்டு தெரியாமல் நாங்கள் புரிஞ்சுக்காமல் பேசிட்டோம், எல்லாரும் எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கோமதியிலேருந்து மற்றவங்களாம் வேடிக்கை பார்க்க சரவணன் கோபத்தோடு பேச வரும்போது அதுக்குள்ளே இங்கே பழனிவேல் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. டே சரவணா கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தவும் செய்ய, இல்லை மாமான்னு சொல்ல வரும்போது கொஞ்சம் இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வரேன் சார் அப்படின்னு அங்கேருந்து கார்த்திகேயன் குடும்பத்தில் கிளம்பி வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போகவும் செய்கிறாங்க. அப்போ தான் அங்கே குமார் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஏற்கனவே இந்த குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட இந்த குமார் நல்லாவே அடி வாங்கியிருக்க தான் செய்வார். அப்போ தான் இங்கே வெளியே வர கார்த்திகேயன் குடும்பத்தை பார்த்துட்டு அங்கே குமார் அதிர்ச்சியோட நிற்க நேராக கார்த்திகேயன் அங்கே குமார் பக்கத்தில் போகிறாங்க. அவங்க ஃபேமிலியும் அவங்க பக்கத்தில் போகிறாங்க. வெளியே வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பாண்டியன் குடும்பம் மொத்தமாகவும். இப்போ திரும்பவும் எதுக்குப்பா இவங்க அந்த குமார் கிட்ட போய் பேசணும் அப்படின்னு அங்கே கதிரும் மற்றவங்களும் கோவப்பட அங்கே போன கார்த்திகேயன், நீ என்ன நினச்சாலும் எனக்கும் அரசிக்கும் நடக்க போகிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது, நீ யார் எப்படிப்பட்டவன்றதை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசவும் செய்கிறாங்க. கார்த்திகேயனும் அதை கேட்டுட்டு பாண்டியனும் மற்றவங்களும் அதிர்ந்து போய் நிற்க, ரொம்ப தேங்க்ஸ்மா, நீங்கள் வீடு தேடி வந்து இவ்வளோ பெரிய உண்மையை சொன்னதுக்கு அப்படின்னு அங்கே சுடரை பார்த்து சொல்லும்போது தான் அரசி அந்த சுடரை வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. இங்கே குமாரும், நாங்கள் வரோம்மா, கட்டின புருஷனாக இருந்தாலும் செஞ்ச தப்ப நீ இங்கே நியாயப்படுத்த விரும்பலை, நீ நேராக வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு பேசுனல, உன்னோட பெருந்தன்மை உன்னோட நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப, ஆனால் இவன் கூட வாழணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கார்த்திகேயனுடைய அம்மாவும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகவும் செய்கிறாங்க கார் எடுத்துக்கிட்டு. அதுக்கு பிறகு தான் இங்கே குமாரிக்கே கோவம் வருது. அப்போது இந்த சம்மந்தம் திரும்ப அமைகிறதுக்கு காரணம் சுடரா அப்படின்னு மீனா வாயை பிளந்து நிற்க, சுடர் ரொம்ப பாவம் இல்லை, இப்போ சுடர்கிட்ட இங்கே சுடர் வந்துட்டு குமார்கிட்ட எப்படி அடி வாங்க போகிறான்னு தெரியலேன்னு அங்கே பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க சுகன்யாவும். அடிப்பானா அவன் கையை வச்சிருவானா அவன் அப்படின்னு அங்கே சரவணன் சொல்ல, என்ன சரவணா உன் பொண்டாட்டியோடைய தங்கச்சின்றதும் கொஞ்சம் பாசம் இருக்கத்தானே செய்யுதுன்னு அங்கே சுகன்யா சொல்லும்போது, நான் அதுக்காக சொல்ல வரலன்னு அங்கே சரவணன் சொல்கிறாங்க. இங்கே பாரு சுகன்யா, இங்கே சுடர் மேலையெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அவனால் கை வச்சிட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே தான் அப்பாவை கூப்பிடுறாங்க. அப்பா அப்பான்னு கூப்பிடும்போது அவங்க அப்பா வெளியே வந்து நிற்கிறாங்க. என்னடா திரும்ப ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்ல, இந்த தடவை பிரச்சனை வந்தது என்னால் கிடையாது, உங்கள் மருமக சுடரால் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு அங்கே மாறியும் கேட்க, அப்போ தான் சுடர் சொல்கிறாங்க, அரசியுடைய வாழ்க்கை கெட்டு போனதுக்கு காரணம் இவர் தானே, அரசியுடைய வாழ்க்கை திரும்ப திரும்ப இவரால் கெட்டு போயிட்டே இருக்கு, இவர் மட்டும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு இங்கே கல்யாணத்தை பண்ணிக்கிறாரு, ஏன் அரசி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இவர் எதுக்கு யோசிக்கணும், அதுக்காக தான் நேற்று அவங்கள நான் வீடு போய் பார்த்தேன், பேசவும் செஞ்சேன்னு சொல்லு, நீ போய் என்னம்மா பேசின அப்படின்னு கேட்குறாங்க வடிவம். உண்மையை சொன்னாது, உண்மையை தான் நானும் சொன்னேன், இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணார், அரசி எதுக்காக கடத்திட்டு போனார், அரசியை திரும்ப எதுக்கு கூட்டிகிட்டு வந்தார், இவருடைய நோக்கம் என்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக அரசி மேலே காதலிச்ச மாதிரி நடிக்கவும் செஞ்சார், அவர் உண்மையான காதலிக்கவும் இல்லை, அரசியும் அதை புரிஞ்சுக்கிட்டு விலகி போக தான் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே தான்
நான் இந்த விஷயத்த வந்துட்டு சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அவங்க வீடு தேடி போய் எல்லாத்தையும் சொன்னேன். அதுதான் அவங்களும் வந்து இங்கே காரி துப்பிட்டு போகிறாங்கன்னு அங்கே சுடரும் சொல்ல, என்னையை பற்றி அவங்கக்கிட்ட தப்பு தப்பாக போய் சொல்லியிருக்காப்பா. கட்டின புருஷனை பற்றி போய் எப்படிப்பா அவளால் சொல்ல முடியுதுன்னு சொல்ல, அதே போல் எதிர்த்த வீட்டில் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் இருக்கிறப்போ அந்த பொண்ணை பற்றி நீங்கள் போய் பேசுகிறதும் தப்பு தானே அப்படின்னு அங்கே சுடரும் சொல்கிறாங்க. என்னடி நினச்சிட்ருக்கோம் மனசில் அடிக்க கையை ஒங்கும்போது சுடரே ஓங்கி பல்லான்னு ஒரு அறையை விட அங்கே தெரு முனையில் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க எல்லாருமே இதை வேடிக்கை பார்க்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கம்மா நீ அப்படின்னு அங்கே சக்திவேல் சொல்ல, இது எனக்கும் என் புருஷனுக்குமான விஷயம், இதை நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குறோன்னு சொல்லும்போதும் இப்படி தான் கொடுக்கணும், இவனுக்கெல்லாம் இந்த மாதிரி அடி கொடுத்தா தான் புத்தி வரணும் அப்பத்தாவும் சொல்லி திட்டுறாங்க. அங்கே வடிவம் மாறி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முத்துவேல் எதுவுமே பேசாமல் உள்ளே போயிடுறாரு. சக்திவேல் அண்ணன் அப்படின்னு கையை நீட்டிட்டு நின்றுட்டே இருக்க அவர் காதலை வாங்காமல் உள்ளே போக ஊர்க்காரவங்க எல்லாருமே இந்த குமாரை பார்த்து கேலிங் கிண்டல்மா பேசுகிறாங்க. இவனுக்கெல்லாம் இது தேவைதான், இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு இந்த அடி பத்தவே பத்தாதுன்னு இங்கே சக்திவேல் காது பட பேசிட்டு போக அங்கே வந்து அப்போ தான் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க எங்கள் பாக்கியமோ அவங்க மாணிக்கமோ. என்ன சுடரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு வந்ததுமே எங்கள் சுடரை பார்த்து கேள்வி கேட்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்துட்டு அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து கேட்குறாங்க. ஏண்டி நாங்கள் இங்கே வரக்கூடாதா, இப்படி எல்லாம் முன்னாடி கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கிறியே அது தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்க, கட்டின புருஷனை தானே அடித்தேன், அதில் எந்த தப்பும் இல்லை, மற்றவங்கள அடித்தாதான் அது தப்பாக போகும், அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னா நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போனால் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல, சுடரு என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே அக்கா வாழ்க்கையை நீங்கள் பாழாக்குனது பார்த்தாதுன்னு ஏன் வாழ்க்கையிலேயே நீங்கள் விளையாடுறீங்களா, திரும்ப திரும்ப நீங்கள் இங்கே வந்து என்னை பார்க்குறதுனால என்ன ஆக போகுது, இல்லை என்ன தான் மாறிட போகுது, நம்ம பிறந்த வீடும் அங்கே இருக்க கஷ்டமும் மாறிட போகுதா, இல்லையே, அதுக்கு அப்பாவும் நீயும் சரியாக இருக்கணும், மற்றவங்க உழைப்பையும் மற்றவங்க கஷ்டத்துலையும் வாழணும்னு நினச்சா அந்த வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்காதுமா, முதல்ல நீ இங்கே வரதை இதோட நிறுத்திக்கோ, இதுக்கு மேலே என்னை பார்க்க வரணும்னு சொல்லி என் வாழ்க்கையை நீ மொத்தமாக குழி தோண்டி புதைச்சிட வேண்டாம், அக்கா வாழ்க்கையை புதைச்ச மாதிரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கவங்களையும் சுடர் பார்த்துட்டு நேராக உள்ளே போக, இது இங்கே சுடருக்கும் அதாவது சுடருடைய அம்மா அப்பான்னு அதிர்ச்சியாக இருக்குது. குமாரும் கன்னத்தில் கை வச்ச மாதிரி கோவத்தோடு உள்ளே போகிறாங்க. ஐயோ சுடரு புள்ள வேற இப்படி அவசரப்பட்டு அடிச்சிருச்சுன்னு அங்கே அந்த பழனி வேலை சொல்லும்போது அப்போ தான் இங்கே மீனாவும் ராஜி சொல்கிறாங்க, சுடர் இன்னைக்கு தான் சரியாக பண்ணியிருக்கான், இன்னையிலேருந்து இனிமேல் சுடருக்கு குமார் அடிமையே தான் இருக்கணும், அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பாவே கேள்வி கேட்டால அப்போவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமா ஏன் மாமா இங்கே நின்றுட்டுருக்கீங்க, வாங்க உள்ளே போகலான்னு சொல்லி எல்லாரும் உள்ளே போகும்போது அங்கே நின்றுக்கிட்டு இருக்க பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் பார்த்துட்டு பக்கத்தில் போகிறாங்க எங்கள் சரவணனும். நான் கூட உங்களை என்னமோ நினச்சேன், ஆனால் எங்கள் சுடர் பொழைச்சிப்பான், அவள் வாழ்க்கையை அவன் நல்லா பார்த்துப்பான், உங்களை நம்பி அவள் திரும்ப அவள் வாழ்க்கையை விட்டுற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் காரி துப்பிட்டு தான் போகிறாங்க பாக்கியத்தையும் அணிக்கத்தையும். யோ வாயா வண்டியில் ஏறியா, பெத்த பொண்ணே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு நாம் இதுக்கே இங்கே வரணும்னு பாக்கியம் மாணிக்கத்தை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்கிறாங்க. உள்ளே போன பிறகு அங்கே சக்திவேல் சுடரை பார்த்து, ஏமா இப்படி அத்தனை பேருக்கு மத்தியிலே கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கலாமான்னு சொல்லி கேட்க, மற்றவங்க யாரும் அவரை கை நீட்டிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவரை நான் கை நீட்டி அடித்தேன், இன்னும் எத்தனை பேர்கிட்ட இவர் அடி வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, இவருக்கு சரி எது தப்பி எதுன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் வந்துட்டேன்னு இனி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுடன் மாடி கிளம்பி போக, இவ இப்படிப்பட்டவளாக இருக்கணும்னு தான் நானும் நினச்சேன், எங்கடா யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்துருக்காளே, இவ எப்படி குமார் அடக்க போகிறான்னு நினச்சேன், ஆனால் அவள் அடக்கிற விதத்தை இன்றைக்கி நான் பார்த்துட்டேன், இன்றைக்கி தான் என் மனசும் நிம்மதியாக இருக்குது, இதுக்கப்புறம் அரசி விஷயத்தில் நீ தலையிட்ட அப்புறம் நானே உன்னை சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்பதான் இங்கே ரொம்ப கடுமையாகவே திட்டிட்டு போகிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க நல்ல மனுஷங்களாக இருக்கிறதுனால திரும்ப வந்து எங்கள் அரசியை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையாடா அப்படின்னு அங்கே வடிவம் மாதிரியும் மாற்றி மாற்றி திட்டிட்டு போக, சக்திவேலுக்கும் குமாருக்கும் அசிங்கமாகவும் இருக்கு. சுடரோட உண்மையான சுயரூபம் என்னன்னு இப்போ தான் இங்கே குமாரும் சக்திவேலும் புரிஞ்சுக்கவும் செஞ்சுருக்காங்க.